ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. மீண்டும் இந்த தகுதியை அப்பா நீர் எனக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தொடக்கத்திலிருந்து முடியும் வரை அப்பா ஆவியானவரே நீர்தாமே முழுமையா செயல்படும்படியா ஜெபித்து உடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என்னை மறைத்து நீங்க வெளிப்படும்படியா ஜெபிக்கிறேன்ப்பா. இது அனைத்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன்ப்பா. எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமென். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். Praise the Lord. இன்று நம்ம பார்க்க போறது லூக்கா அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 22 முதல் 25 வரை. லூக்கா 9 22 முதல் 25 வரை. மேலும் இயேசு மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி எல்லாரையும் நோக்கி சொல்றாரு, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையை இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? ஆமென். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இந்த வார்த்தை தான் நம்ம இன்னைக்கு தப்பா தியானிக்க போறோம். அப்படியே மத்தேயு 10:38 எடுத்து வாசிப்போம். இதே வார்த்தை இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறதுனா, மத்தேயு 10:38 ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி 10:38 என்ன சொல்லுது? தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். ஆமென். அப்ப இங்க என்ன சொல்ற, நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்குள்ள காஸ்பல் என்ன படிச்சோம்? என்னை பின்பற்ற விரும்புறவங்க தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். மத்தேயுல என்ன சொல்கிறாரு? என்னை பின்பற்றுகிறவர்கள் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்ற தகுதியற்றவர்கள் என்று சொல்கிறார். ஆமென். அப்ப நமக்கு துன்பம் உண்டுதான். சிலுவைனா துன்பம் கஷ்டம், அததான் நம்ம சிலுவைன்னு சொல்றோம். அப்ப அந்த துன்பம் சிலுவை நமக்கு இந்த உலகத்துல உண்டுதான், இல்லைன்னு கிடையாது. இந்த உலகத்தில் துன்பம் உண்டு. ஆனா நம்ம வெற்றி கொண்டுட்டோம். எப்படி? இயேசு கிறிஸ்தின் வழியாக அவருடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் நேர்த்தி செய்துட்டார் என்று நாம விசுவசிக்கணும். நம்ம ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு 2026 வருஷத்துக்கு முன்பாகவே அவர் வெற்றி பெற்றார். எடுத்து வாசிப்போம். யாக்கோபு 1ஆவது அதிகாரம் 12. யாக்கோபு தான் நம்ம இன்னைக்கு நிறைய தியானிக்க போறோம். ஆனா யாக்கோபு எடுத்து வச்சுப்போம். யாக்கோபு 1:12 என்ன சொல்லப்படுகிறது? சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தன் மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகினை அவர்கள் பெறுவார்கள். ஆமென். அப்ப நமக்கு சோதனை இந்த உலகத்துல கன்ஃபார்ம். சோதனை கடவுள் தான் தராரா? மீட் பண்ணி யாரா சொல்லலாம் சிஸ்டர்? சோதனை சோதனை சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். கேட்கல, கிளியர் இல்ல. ஆமென். பிரைஸ் லார்ட். ஆமா, அடுத்த வசனம் 13, அதே அதிகாரத்துல 13வது வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது. சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவரும் எவரையும் சோதிப்பதில்லை அப்படின்னு வார்த்தை சொல்லுவோம். அப்ப நமக்கு சோதனை கடவுள் நமக்கு கொடுக்கறது இல்ல. ஒரு சில பேர் நம்ம சொல்லுவோம், கடவுள் ஏன் தான் எனக்கு இந்த துன்பத்தை கொடுத்தாரு, ஏன் தான் எனக்குள்ள பிரச்சனை அப்படின்னு நம்ம அந்த மாதிரி புலம்புவாங்க ஒரு சில பேர். இதுக்கு முன்னாடி பிரேயருக்குள்ள வரதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படிதான் நம்ம எல்லாம் சொல்லியிருப்போம். அப்ப நமக்கு பிரச்சனை சோதனை நமக்கு கடவுள்கிட்ட இருந்து வரதில்லை. பிரச்சனை சோதனை என்ன? நோய் தான். நோய், கடன் பிரச்சனை, தீராத வியாதிகள், அப்புறம் குடும்பத்துல சமாதானம் இல்லாம அந்த குழப்பங்கள்லாம், அதுதான் சோதனைங்கிறது. ஒண்ணு முடிக்கும் இன்னொன்னு வரும், ஒண்ணு முடியும் இன்னொன்னு வரும், அடுத்தடுத்து வரும். நமக்கு ஆண்டவர் சொல்லப்படுகிறாரு, நமக்காக ஆண்டவர் ஏற்கனவே அனைத்துலயும் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு. யோவான் 10:10 நம்ம வாசிக்கிறோம். திருடன் எதற்காக வருகிறான்? திருடன் அழிப்பதற்கும் திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடன் வேற எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன் ஆண்டவர் சொல்கிறார்.
ஆமேன். அப்ப திருடன்னா சாத்தான் தான். அப்ப திருடன் வந்து நம்ம கிட்ட இருக்கிற இறை வார்த்தைகளை, நம்மகிட்ட இருக்கிற அன்பை, நம்மள்ட்ட இருக்கிற பரிசுத்தத்தை, நம்மள்ட்ட இருக்கிற நம்பிக்கை எல்லாத்தையும் திருடுறதுக்கு தான் வரான். வார்த்தை சொல்லப்படுகிறது. இறை வார்த்தை சொல்லப்படுகிறது. எனக்கு இயேசுவின் தலைமுறை நான் குணமாயிட்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப கடன் பத்திரங்கள் எல்லாம் கிழித்து விட்டாருன்னு கொலைசீர்ல படிக்கிறோம். ஆஹ் ஆஹ் எஸ்ஐயா 54:13 வாசிக்கிற ஆண்டவர் தாமே என் பிள்ளைங்களுக்கு கற்றுத் தருவார் அப்படின்னு சொல்லுது. அதே யோவான் 10:11 ஆண்டவர் சொல்றார், நானே நல்லாயன் நானே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படிலாம் நம்ம இந்த வார்த்தையெல்லாம் நம்ம எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த இடத்துல நம்ம பலவீனமா இருக்கோம் அங்கெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா பிரச்சனைன்னு வரும்போது அந்த இடத்துல நமக்கு மனசு சோர்வடையுது. அந்த இடத்துல நம்ம புலம்புறோம். ஏன் நம்மளோட வாயின் வார்த்தையை சொல்லு, நான் பிரேயருக்கு போறேன், சர்ச்சுக்கு போறேன், நான் நல்லாதான் இருக்கிறேன், ஆனா எனக்கு ஏன் இவ்வளவு ஒரு பாடுகள், ஏன் எனக்கு இவ்வளவு ஒரு துன்பம் அப்படின்னது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, சிலுவை நீ சுமந்தாதான் நீ என்கிட்ட வர முடியுன்றது. நம்ம மத்தேயு 10:37 வாசிச்சோம்ல, சிலுவையை சுமக்காம என்னை பின்பற்ற உடையோர் என்னுடையர் என தகுதியற்றவர் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப துன்பம் இருக்கதான் செய்யுது இந்த உலகத்துல. அந்த துன்பத்தை நான் எப்படி மேற்கொள்ள, இந்த வார்த்தை அறிக்கைதான் சொல்றேன், ஆனா துன்பத்தை நான் எப்படி மேற்கொள்ளணும்? எடுத்து வாசிப்போம். யாக்கோபு 4:7. கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள், அழகை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது உங்களிடமிருந்து ஓடி போகும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கடவுளுக்கு பணிந்து இருக்கணும், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும், ஆண்டவருக்கு பணிந்து இருந்து கீழ்ப்படிந்து இருந்து அவருடைய கட்டளைகளை, அவருடைய வார்த்தைகளை நம்பி விசுவாசத்தோடு அதிகாரம் கொடுத்திருக்காரு நமக்கு. லூக்கா 10:19 பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை எதிர்கொள்ளவும் நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அந்த அதிகாரத்தை நிமித்தமா நம்ம இந்த வார்த்தையை வச்சு விசுவாசத்தோடு நாம இந்த பிசாச நம்ம வந்து எதிர்த்து நிக்கணும். ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆண்டோட சமூகத்துல உட்கார்ந்து இந்த சோதனையில இருந்து, இந்த ப்ராப்ளத்துல இருந்து நான் எப்படி மீண்டு வெளியில வரணும், எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவர், எனக்கு அதுக்கு உண்டான கிருபையை கொடுங்கப்பா அப்படின்னு நாம ஆண்டவர்கிட்ட அனுதினமும் கேட்கணும். யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம். நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. ஆமே. அப்ப நமக்கு நல்ல கொடைகள் எல்லாமே விண்ணக தந்தை ஆண்டவரிடமிருந்தான் வருதே தவிர, ஆண்டவர் நல்ல கொடைகள் தான் நமக்கு தருகிறாரு தவிர, நமக்கு சோதனையோ பிரச்சனைகளையோ வேதனைகளையோ அவர் தரல. வருத அனுமதிக்கிறாரு. ஆனா நம்ம அதை எப்படி மேற்கொள்ளணும்ன்றதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுத் தருகிறார். எல்லாத்தையும் சொல்றாரு. யாக்கோபு 4:7 நம்ம அதிகாரம் கொடுத்திருக்காரு. அந்த வார்த்தையை வச்சு நம்ம ஜெபிச்சு வெளியில வரணும். ஆமே. பிரைஸ் தி லார்ட். இஸ்ரேல் மக்கள் கூட அப்படிதான் சொல்றாங்க. அவங்கள பழங்கா கழுத்துள்ள ஜனங்கள் தான் ஆண்டவர் சொல்றாரு ஒரு இடத்துல. ஏன்னா அவரு அந்த அளவுக்கு அவங்க அடிமைத்தனத்துல இருந்து அவங்கள மீட்டு கொண்டு வராரு. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அதிசயம் அற்புதத்தை காமிச்சு கொண்டு வராரு. ஆனா அந்த இடத்துல ஜனங்கள் வந்து அவங்கள பழைய நிலைமையை தான் அவங்க நோக்கி நோக்கி பார்த்து புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க, முணுமுறுத்துக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னதை சொன்னபடியே செஞ்சாரா இல்லையா? கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போனாரு தானே. அப்ப நம்ம அந்த சிலுவையை பொறுமையா நாம எடுத்துக்கொள்ளணும். ஆமே. இப்ப இன்னைக்கு ஒரு உண்மையா மனசார நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல வந்திருக்கிறோம் எல்லாருமே. ஒரு பாதிக்கு பாதி பேர் நம்ம ஒரு துன்பம் ஒரு பிரச்சனைனா தான் நம்ம வந்திருப்போம். ஆமா வேலையா? நான் அப்படிதான். நான் இயேசு கிறிஸ்த ஃபர்ஸ்ட் நான் தேடுனது அப்படிதான். ஒரு பிரச்சனை என் குடும்பத்துல, ஒரு ப்ராப்ளம், ஒரு சரியான ஒரு அடி விழுந்துச்சு எனக்கு 2017 எங்களோட குடும்பத்துல. அப்படி ஒரு ஒரு துன்பம் வந்ததுக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்துனா யாரு அப்படிங்கறத ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்தினாரு. அதுக்கு முன்னாடி எனக்கு பிரேயர் கூப்பிடும் போது, எங்களுக்கு எல்லாம் வாரத்துல ஒரு நாள் தானே லீவு, ஃப்ரைடே மட்டும் தான் எங்க லீவு. ஒரு நாள் லீவுங்கும் போது அதுல நான் என்ஜாய் பண்ணணும், உலகப்பூர்வமா இருக்கணும், டைம் இருக்காது. ஒரு நாள் எப்படி நம்ம மாசுக்கு போறோம் அது போதும், அதாவது திருப்பலிக்கு போறோம் அது போதும், ஒரு ஜெபமாலை சனிக்கிழமை ஆனா சொல்றோம் அது போதும் அப்படின்றது ஒரு இதுலதான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் காமிச்சாரு, இதெல்லாம் பத்தாது, அந்த ஆன்மீக வாழ்வுக்கு நமக்கு இந்த ஜெபம் பத்தாது. அப்போ ஒரு துன்பம் வரும்போதுதான் நம்ம ஆண்டவர், ஒரு அடி விழுந்தது எங்க குடும்பத்துல, ஒரு பெரிய அடி விழுந்தது. அதுக்கப்புறம் தான் நான் ஆண்டவரை தேடி வந்தேன். இது பத்தாது, உண்மையான ஆண்டவரை தேடி வரணும், அந்த துன்பத்துல இருந்து நான் எப்படி வெளியில வரணும் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு அந்த அந்த நேரத்துல எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. அப்ப துன்பம் வந்து நம்முடைய நன்மைக்கு தான் ஆண்டவர் அனுமதிக்கிற, நன்மைக்கு தான். அந்த துன்பத்தின் வழியாக நிறைய விஷயங்களை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுப்பாரு. ஆண்டவர் எப்படியாப்பட்ட அன்பா இருக்கிறார், எவ்வளவோ பெரியவர்ன்றதை காட்டி கொடுப்பாரு. நாம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் ஆண்டவர் காமிப்பாரு. ஆமே. அப்ப துன்பம் நம்மளுடைய வாழ்வில் வருது, நம்ம முணுமுணுக்காம குறை சொல்லாம
ஏன் வருது ஏன் வருதுன்னு ஆண்டவரே நம்ம திரும்ப கேள்வி கேட்காம, ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு, அப்படி ஒரு துன்பம் வருது, சோதனை கடவுள் வந்து வரலன்னு இறைவார்த்தை சொல்லப்படுகிறது. அப்ப சோதனை ஆண்டவர் கொடுக்கல, எனக்கு இந்த என்னோட தீய செயல்களாலே வந்திருக்குன்னு இறைவார்த்தை சொல்லப்படுகிறது. அப்ப இதை நான் எப்படி மேற்கொள்ளணும்? அனுதினமும் அந்த கிருபையை தாங்கப்பான்னு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். ஆண்டவர் நம்மளை அருமையா தூக்கி எடுத்து பயணித்து வழி நடத்துவார். ஆமென். ஆண்டவர் அந்த அவமானக்குரிய சிலுவையை தூக்கினார்ல, அதுக்கப்புறம் அந்த சிலுவை எப்படியாச்சு? வெற்றியின் சிலுவையா மாத்தினார். ஆமென். ஆமென். துன்பத்தின் வழியாக ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அந்த சிலுவை இதுக்கு முன்னாடி எல்லாருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்பாக அவமான சிலுவைன்னு சொல்லிதான் அதை இது பண்ணாங்க. ஆனா ஆண்டவர் வந்து அதை ஏற்றுக்கொண்டார். யாருக்காக? நமக்காக அனைத்தையும் அவர் ஏற்று பொறுத்து கொண்டார். அவர் அதை ஏற்று நமக்கு அனைத்தையும் வெற்றி பெற்று கொடுத்துட்டாரு. நோயில இருந்து, சாபத்துல இருந்து, பாவத்துல இருந்து, அனைத்து தீய கட்டுகளில இருந்து நமக்கு விடுதலை கொடுத்துட்டார். நாம தான் அதை விசுவசிக்காம, நாம தான் அதை நம்பாம, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போயிடுறோம், பலவீனம் அடைஞ்சிடறோம். அந்த இடத்துல ஒரு முணுமுணுப்பு, ஒரு குறைய வந்துருது. இன்னைக்கு நம்ம ஒரு பிரச்சனைனாலதான் நம்ம ஆண்டவரை தேடி வரோம். அப்ப அந்த பிரச்சனை நல்லது தானே? அப்ப நம்ம யோசிக்கணும், இப்படி ஒரு ப்ராப்ளம் வருது, அது எதுக்காக ஆண்டவர் கொடுத்தாரு? இதன் மூலியமா எனக்கு என்னப்பா நீங்க கற்றுத்தர விரும்புறீங்க? இந்த பிரச்சனை மூலமா நான் என்ன கத்துக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கும் போது ஆண்டவர் அதன் மூலியமா நம்ம கற்றுக் கொடுப்பாரு. ஆமென். பிரைஸ் லார்ட். அப்ப நம்ம விசுவாசத்தோடு அதிகாரத்தோடு பிசாசானவனை நம்ம எதிர்த்து நிக்கணும். மெயினானது ஆண்டோட கட்டளைகள். நம்ம யாக்கோபு 4:7 என்ன படிச்சோம்? அழகை எதிர்த்து நிக்கணும்னா என்ன வேணும்? கடவுளுக்கு பணிந்து வாழுங்கள். பணிந்து வாழுங்கன்னா அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கணும், அவரை வார்த்தைகளை கடைபிடிக்கணும். இது ரெண்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அனுதினமும் நம்முடைய வாழ்வில. இதை கடைபிடிச்சு நம்ம போனோம்னா நம்ம வாழ்வில வருகின்ற பிரச்சனைகளை ஆவியானவர் நம்ம கூட இருந்து ரொம்ப அழகா அருமையா எப்படி என்னென்ன காரியத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி போராடணும், என்ன வார்த்தைக்கு, என்ன பலவீனத்துக்கு என்ன வார்த்தை சொல்லி நம்ம எப்படி எதிர்த்து ஜெபிக்கணும்னு ஆண்டவர் இன்னும் ஆழமா நம்மளுடைய இருதயத்துல கற்றுக் கொடுப்பார். அதே போல எபேசியர் 6:13-17 வரைக்கும் நமக்கு வார்த்தை சொல்லப்படுகிறது. அதாவது ஆவிக்குரிய ஆயுதங்கள், போர்க்கருவிகளை நம்ம அணிந்து கொள்ளலாம். அந்த வார்த்தையை கூட நம்ம எடுத்துக்கலாம். நீதியை இடைக்கச்சையும், நீதியை மார்பு கவசமாகவும், உண்மை இடைக்கச்சையாகவும் நான் அறிந்து கொள்கிறேன். அந்த வார்த்தை ஃபுல்லா நான் டைம் இல்லாதனால ஷார்ட்டா போறேன். நம்ம அந்த வார்த்தையை கூட நம்ம எடுத்துக்கலாம். கெர்சமனி தோட்டத்துல கூட ஆண்டவர் பாருங்களேன், கடைசி இந்த வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு 26:41 மத்தேயு 26:41 உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். ஆமென். அப்ப ஆண்டவர் வந்து இந்த கெர்சமனி தோட்டத்துல இன்னும் கொஞ்ச நேரம் தான் அவங்களை வந்து பிடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சிருந்து சீடர்களை கூட்டிட்டு போய் அங்க அமர்ந்து ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் போது சீடர்கள் தூங்கும் போது அங்க ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார். என் மனம் வந்து ஆர்வம் உடையது, ஆனா உடல் வலுவற்றது. ஆனா அதே சமயம் சோதனைக்கு உட்படாதபடி ஜெபிங்க. சோதனை வரும், சோதனை இல்லைன்னு நாங்க சொல்லல, சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிங்க. அப்ப நம்ம விழிப்பா இருக்கணும். விழிப்பா இருந்து நம்ம ஜெபிக்கும் போது அந்த சாத்தான் எப்படி வராங்கிறது ஆண்டவர் ரொம்ப அருமையா ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து 40 நாள் உபவாசம் இருந்துட்டு வராருல, மலையில இருந்து கீழே இறங்கி வரும்போது பிசாசானவன் அவரை நேருக்கு நேரா போய் அவர்கிட்ட சண்டை போறான். வார்த்தை மூணு தடவை சோதிக்கிறான். 3 தடவை சொல்லி அவரை சோதிக்கிறான். நீ இறைமகன் என்றால் நீ தலைகீழா மேல இருந்து குதின்னு சொல்லுவான். இந்த அப்பத்தை கல்லாக மாற்று அப்படின்னு சொல்லி, அந்த கல்லை அப்பமாக மாற்றுன்னு என்று சொல்லுவான். அப்ப ஆண்டவர் வந்து வார்த்தையை சொல்லிதான் அந்த பிசாசை விரட்டுறாரு. அவரால் எப்படி அது கண்டுபிடிக்க முடியும்? வார்த்தையை சொல்லி எப்படி ஆண்டவர் கண்டுபிடிக்க முடியுது? அப்ப அவர் வந்து பிதாவானவர் கூட ஒன்றித்து இணைந்து இருக்கிறனாலதான் அவருக்கு தெரியுது பிசாசு வந்து இப்படி நம்மளை சோதிக்கிறான். இது வந்து சோதிக்கிறது பிசாசு தான். எனக்கு வந்து இந்த டெஸ்டிமனி கொடுக்கறது வந்து பிசாசு தான். அவன் தான் என்னை சோதிக்கிறான், என்னோட தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடாதுன்னு அவன் தான் என்னை சோதிக்கிறான்னு சொல்லி வார்த்தையை வச்சுதான் அந்த சாத்தான ஆண்டவர் விரட்டுறாரு. அப்ப நாமளும் ஆண்டவர் கூட ஒன்றோடு இணைந்து இருக்கணும். ஆவியானவரோடு எப்பவும் நாம இணைந்து இருக்கணும். இன்னைக்கு பிரைஸ் நியூஸ்ல பாடின பாட்டு போல எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவர், அந்த பாட்டு பாடினோம்ல, அந்த ஆவியானவர் தாமே நமக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நமக்கு முன்பாக சாத்தான் தான் பேசுறானா, சாத்தான் தான் கொண்டு வரானா, இவனை நாம எப்படி இது பண்ணணும் அப்படிங்கறத ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். எப்படி கற்றுக் கொடுப்பார்? நம்ம அனுதினமும் ஆண்டவருக்குள்ள ஒன்று இணைந்து இருக்கும் போதுதான் நம்ம கற்றுக் கொடுப்பார். ஆண்டோட வார்த்தைக்கு, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அனுதினமும் அவருடைய சமூகத்துல அமர்ந்து உங்க கிருபையை கொடுங்கப்பா, சொல்லி கொடுங்கப்பான்னு சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அப்ப
அவர் வார்த்தையை அவர் சொல்லி எப்படி விரட்டுறாரோ அதே மாதிரிதான் நம்மளும் விரட்ட முடியும். ஒரு இடத்துல பேதுரு கூட வந்து சொல்றாரு, அப்ப வந்து அவரோட சாவை வந்து இயேசு கிறிஸ்து வந்து தம் சாவை வந்து வெளிப்படுத்தினார். இந்த மாதிரி நாம என்னை வந்து சிலுவையில அறைய போறாங்க, நான் இறக்க போறேன் அப்படின்னு. அப்ப வந்து பேதுரு சொல்றாரு, இல்ல அப்படி ஆகக்கூடாது, அப்படி ஆனா நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து அவருக்கு பின்னாடிதான் அந்த சாத்தான் சொல்லுதுன்னு உடனே இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாரு, அப்பால இப்போ சாத்தானே, என்னுடைய தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றாமல் இருப்பேனோ நான் அப்படின்னு சொல்லி அவரை கடிந்து கொள்கிறாரு பேதுரு. கடிந்து கொள்கிறார். அப்ப அவருக்கு தெரியுது அந்த இடத்துல பேதுரு பேசுறாரா இல்ல சாத்தான் பேசுறாரான்னு தெரியுது. எப்படி தெரியுது? அவரும் பிதாவானவர் கூட இணைந்து இருக்கிறதுனாலதான் தெரியுது. அது போலதான் நாமும் எப்பொழுதும் ஆவியானவர் கூட இணைந்து இருக்கணும். இயேசு கிறிஸ்துவோட இணைந்து இருக்கணும். தந்தை மகன் தூய் ஆவி மூலமா நம்ம எப்பவும் இணைந்து இருக்கும் போது நமக்கு வர துன்பம், அந்த பிரச்சனை, அந்த சோதனை, அந்த வேதனையில இருந்து எப்படி மீண்டு வரணுங்கிறத ஆண்டவர் ஆவியானவர் தாமே நமக்கு அனைத்தையும் கற்று தருவார். ஆமென். நமக்கு சகோதரர் கூட மெசேஜ் கொடுத்திருக்கிறார். பிரைஸ்லான் சகோதரர் கூட நமக்கு துன்பத்தின் வழியாக நாம பொறுமை எவ்வாறு நம்ம காத்துக்கொள்வது என்று நமக்கு ஜீசஸ் மினிஸ்ட்ல சகோதரர் நமக்கு டாக் கொடுத்திருக்காங்க. நமக்கு டைம் குறைவா இருக்கிறதுனால நான் ஷார்ட்டா முடிச்சுட்டேன். நீங்க டைம் இருக்கும் போது அந்த வீடியோ போய் ஓபன் பண்ணி பாருங்க. இன்னும் தெளிவா இன்னும் ஆழமா ஆண்டவர் சகோதரர் மூலியமா தெரியப்படுத்திருக்காங்க. அப்ப நம்ம வந்து நமக்கு வர சோதனை பிரச்சனைகள் ஆண்டவர்கிட்ட தான் வருதுன்னு நினைக்க கூடாது. அந்த பிரச்சனையை நான் எப்படி மேற்கொள்ள வேண்டும்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் சொல்றாரு, தான் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றாமல் யாரும் என்னுடைய வர முடியாதுங்கிறாரு. அப்ப சிலுவையை சுமந்துதான் ஆகணும், பிரச்சனையை சுமந்துதான் ஆகணும். சோதனை வருது, பிரச்சனை வருது, நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அதுக்கு ஃபைட் பண்றதுக்கு உண்டான வார்த்தை இருக்குது. எக்ஸாம் இல்லாம இப்ப பிள்ளைங்க பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸ்க்கு போக முடியாது. இப்ப 10th +2 பிள்ளைங்க படிச்சு பாஸ் பண்ணி எக்ஸாம் வச்சாதானே அடுத்த கிளாஸ் போக முடியுது. அந்த மாதிரிதான் நமக்கு நம்மளுடைய நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு இந்த உலகத்துல நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க ஒரு எக்ஸாம். இது எல்லாமே நம்ம மேற்கொள்ள வேண்டும். எப்படி மேற்கொள்ள வேண்டும்னா ஆண்டவருடைய இறை வார்த்தையை வச்சுதான் நம்ம மேற்கொள்ளணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையெல்லாம் நம்ம மறந்துடாம இந்த சோதனையை நான் எப்படி சகித்து வாழணும், எப்படி பொறுத்தோம், சிலுவை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றினு என்று சொன்னீங்களேப்பா, எனக்கு வருகின்ற இந்த சிலுவையை நான் எவ்வாறு பின்பற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட அனுதினம் கேட்கும்போது அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அந்த இடத்துல நம்ம சோர்ந்து போக வார்த்தை சொல்லப்படுது, மனம் பலவீனமானதுதான் வலுவற்றதுதான். ஆனா வார்த்தை சொல்லப்படுகிற அதே சமயம் பிலிப்பியர் 4:13 என்னை வலுவூட்டவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டுன்னு. ஆமென். அப்ப அந்த வார்த்தையை சொல்லி நாம ஜெபிக்கும் போது நம்மள எந்த இடத்துல எல்லாம் நம்ம வலுவில்லாம பலனடைஞ்சு சோர்வா இருக்கிறோமோ இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல ஆண்டோட வார்த்தை உயிர்ப்பிக்குது. ஆமென். ஆண்டவர் அந்த இடத்துல நம்மளையும் தூக்கி எழுப்புவார், நமக்கு உதவி செய்வார். அதுக்குன்னு நீ தூக்கிட்டு வா, நான் உன்னை உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன்னு பார்த்துட்டு இருக்க மாட்டார். உயிருள்ள வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. நாம விசுவாசத்தோட இந்த வார்த்தைய அதிகாரத்தோட நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபித்து பிசாசான நம்ம வரட்டணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே நன்றி செலுத்துகிறோம்ப்பா இந்த நாளுக்காக. நன்றி ஆண்டவரே. அப்பா நாங்கள் இந்த தம் சிலுவை தூக்கி கொண்டு என்னை பின்பற்று என்று சொன்னீர். அப்பா எங்களுக்கு வருகின்ற இந்த சோதனைய அப்பா அந்த சிலுவை நாங்க எவ்வாறு சுமந்து செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு இந்த குறுகிய நேரத்துல அப்பா எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஒரு டெஸ்ட் மணி இல்லாம எக்ஸாம் இல்லாம நாங்கள் பாஸ் பண்ணி நிலைவாழ்வு பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு என்று சொல்லி எக்ஸாம்பிளுக்கு அப்பா நீங்க கற்றுத்தந்தீரி. அப்பா அந்த வார்த்தையை நாங்கள் கடைபிடித்து ஒவ்வொரு நாளும் வாழ வளர ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நிலைவாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்பா ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா அதற்கு வருகின்ற போராட்டங்களை அப்பா நாங்கள் சகித்து பொறுத்து வாழாமல் அப்பா அதை எப்படி நாங்கள் ஃபைட் பண்ணி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு நீர் கற்றுத்தந்த உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதை கேட்டு பெற்றுக்கொண்டு நாங்கள் இன்னும் பலனடைந்து உமக்கு தகுந்தாற் போல நாங்கள் வாழ அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இது அனைத்தையும் இயேசுவின் நாமத்தினால ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம்ப்பா எங்கள் ஜீவனில நல்ல பிதாவே. ஆமேன். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் தி லார்ட்.